வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன். இப்ப வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நாங்க படைச்சோம். சாமி ரூம்லயும் இது சாமி ரூமு. அலமாரியில தான் வச்சிருக்கேன். ஒரு இலை வந்து காக்காய்க்கு வச்சுட்டேன். 2வது இலை வந்து சாமியாண்ட 5 இலை வச்சு படைச்சதுல, 2வது இலைய வந்து மாட்டுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு குடுக்கலான்னு எங்க பொண்ணுக்கு ஆசை. எடுத்துட்டு போனோம். இறந்தவங்களுக்கும் கும்பிட்டோம். எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஓட்டு வீடு இருக்கு. நான் தான் இந்த ஏரியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு வந்தேன். அதோ தெரியுது பாருங்க. இதுதான் திருவண்ணாமலை. இந்த மலைய தான் நெறைய பேரு சுத்துவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம். இதுதான் எங்க வீடு. இங்கேருந்து நாங்க அந்த ரோடு வழியா எங்க வீட்லேருந்து பார்த்தாவே தெரியும். அந்த தென்னை மரம் தெரியுது அந்த வீடு தான். மாடு வச்சிருக்கவங்க வீடு. நிலமும் இருக்கு அவங்களுக்கு அங்க. அங்க நெறைய இந்த வீடு தான் நெறைய மாடுங்க வச்சிருப்பாங்க. அவங்க 4, 5 மாடு வச்சிருக்காங்க. நிலத்துல கொண்டு போய் கட்டிட்டாங்க. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நாங்க வந்து 11:30 மணிக்கு படைச்சோம் காலையில. அவங்க வந்து காலையிலேயே 5 மணிக்கு இல்லன்னா 6 மணிக்கெல்லாம் வந்து மாடு கட்டுற இடத்துல சாணியாலேயே இதுக்கு பேர் பட்டின்னு சொன்னாங்க. இந்த மாரி சாணியிலேயே செஞ்சு, அதுக்கு பொட்டு வச்சு, பூ வச்சு, பிள்ளையார் பிடிச்சி வச்சு, பால் வச்சு, தயிர் வச்சு, வாழைப்பழம், பூசணி பத்தை, மாட்டுக்கு கட்டப்போற புது கவுரு இதெல்லாம் வாங்கி வச்சு படைச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு நாங்க மாடு எங்கன்னு கேட்டதுக்கு, மேய்க்கிறதுக்காக அங்க கட்டியிருக்கோம் நிலத்துலன்னு சொன்னாங்க. இதோ அங்க போறோம் பாருங்க. மாடு வந்து மோந்து மோந்து பார்த்துச்சு. என்னான்னு தெரியல. நாய் வந்து எங்க பின்னாடியே அவங்க வீட்ல இருக்கிற நாய் 2 நாய் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு மாடு எப்படி போய் முட்டுது பாருங்க. இந்த மாட்ட சாப்பாடு சாப்பிட சொன்னதுக்கு, அது வந்து மோந்து மோந்து பார்த்துச்சு. ஏன்னு தெரியல. 2, 3 மாட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சேன். அது மோந்து மோந்து பார்த்துட்டு சாப்பிடவே இல்ல. அது பின்னாடியே போகுது பாருங்க. அதில வந்து நானு பாயாசம் ஊத்துனேன் ஒரு கரண்டி. பால் பாயாசம். பால் பாயாசம் ஊத்துனா சாப்பிடாதாம். அது எனக்கு தெரியாது. அதனால ஒரு கரண்டி ஊத்தி எடுத்துட்டு போயிட்டு வச்சு பார்த்துட்டு, அப்புறம் மாட்டுக்காரங்க வீட்ல வந்து கேட்டேன். ஏன் மாடு வந்து சாப்பிடல சொல்லிட்டு. பால் இருந்தா, தயிர் இருந்தா சாப்பிடாது அப்படி சொல்ட்டாங்க. அத பாருங்க. மோந்து பார்த்துட்டு பின்னாடி போகுது. வடைய கூட சாப்பிடல அது. இந்த தப்பு நீங்க யாரும் பண்ணாதீங்க.